இந்த வீடியோவில் நம்ம ராகவ சேத்ரா பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யார் இவர், அது மட்டும் இல்லாமல் இது எதுக்காண்டி மக்களுக்காண்டி இவரை புரட்சிகரமாக பேசிட்டு இப்போ பிஜேபி கட்சியில் போய் ஜாயின் ஆயிருக்காருன்னு சொல்லி நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அவர் யார், எங்கேருந்து வந்தார், எந்த கட்சியில் போய் ஜாயின் ஆனார், எந்த கட்சியிலேருந்து வெளியே புதுசாக ஒரு கட்சிக்கு வந்திருக்காருல, அதை பற்றியும் பார்ப்போம். இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் யூடியூப் இருக்கிறத டேட்டா வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணும். ஓகேவா, புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ராகவ சேத்ரா இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் 1988 பிறக்கிறாரு. சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் அவர் பிறக்கிறாரு. அவருக்கு பிடிச்ச படிப்பை சூஸ் பண்ணி அவர் படிக்கிறாரு. ஓகேவா, பிகாம்ன்ற படிப்பை படித்து முடிச்சுட்டு லண்டனில் போய் எக்கனாமிக்ஸ்ன்ற குரூப் எடுத்து அதில் ஜாயின் பண்ணி அதையும் படித்து முடிக்கிறாரு. தென் ஒரு சாதாரண கம்பெனியில் வேலைக்கு போகிறாரு. அந்த கம்பெனிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் மக்களுக்கு என்னமாச்சும் புதுசாக எடுத்துக்காட்டாக இருக்கும், மக்களுக்கு என்னமாச்சும் பண்ணுவோம்னு சொல்லி அரசியலில் குதிக்கிறாரு. அப்படி குதிக்கும் போது ஏஏபி சொல்லி ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சியில் போய் ஜாயின்ட் ஆகிறாரு. ஜாயின்ட் ஆனதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பாராளுமன்றத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயத்தை பேசினதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய ரீச் ஆகிருக்கு. நம்ம முன்னாடி கொஞ்சம் ரீச் ஆக ஆரம்பிச்சார். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாரு. அவர் தான் ஃபேஸ் தான் நம்ம மூஞ்சில் வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, அப்படிப்பட்ட ஆள் எப்படியும் போய் பாஜகவில் போய் சேர்ந்தார். அவருக்கு இதாக தான் பேசினார். இப்போ அவருக்கு போய் ஜாயின் ஆகிட்டாரு. இது நியாயமானு சொல்லி ஏகப்பட்ட கொஸ்டின் உங்களுக்குள்ளே ஓடும். எனக்கு இந்த கொஸ்டின் இருந்துச்சு, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிய வைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன பேசினார்ன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். மக்கள் முன்னாடி அப்பீரன்ஸ் கொண்டு வரதுக்காண்டி என்னென்ன பேசினார்னா எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ரெகுலராக நம்ம மொபைல் சர்வீஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த மொபைலை பற்றி தான் பேசியிருக்காரு. ரீசார்ஜ் பண்ணுறதுல 28 நாள் தான் வேலிடிட்டி. ஒரு சிம் இருக்குன்னா சிம்மோட வேலிடிட்டி 28 நாள். அதை ஏர்டெல், ஜியோ ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. அந்த ஏகப்பட்ட கம்பெனிஸ்க்கு அந்த 28 நாளை ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்காரு. எந்த கட்சின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், எந்த கட்சியிலேருந்து பேசி எந்த கட்சிக்கு டார்கெட் வச்சு பேசியிருக்காருன்றது உங்களுக்கு தெரியும். सर, जब एक यूज़र अपना मोबाइल फ़ोन रिचार्ज कराता है तो उसे अपने रिचार्ज प्लान के हिसाब से डेली की डेटा लिमिट मिलती है 1.5 GB, 2 GB या 3 GB प्रतिदिन. लेकिन ये डेली की डेटा लिमिट जो होती है रात 12 बजे समाप्त हो जाती है जैसे ही दिन खत्म होता है, और ये अनयूज डेटा जो है ये फोरफिट हो जाता है. ये अगले दिन रोल ओवर 28 நாள் வேலிடிட்டியை 30 நாள் நீங்கள் கொண்டு வர மறுக்கிறீங்க. நீங்கள் 30 நாள் கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசியிருக்காரு. உங்களால் அப்படி பண்ண முடியலையா? சரி, ரெண்டாவது ஒரு சாய்ஸ் சொல்கிறேன், அதை பற்றி கூட பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு நாளைக்கு நான் ரீசார்ஜ் போகிறேன், இந்த டேட் இந்த நாளைக்கு நான் ரீசார்ஜ் போகிறேன்னா கடைசி 28 நாள் முடியுதா? இது கூட உங்களால் பண்ண முடியல, விட்டுருவோம். சரி, செகண்ட் பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன். ரெண்டாவது என்னென்னா, இன்றைக்கி அந்த ஜிபி எனக்கு 1 GB அப்படின்னா அதில் 500 MB நான் காலி பண்ணிட்டேன். மிச்சம் ஒரு 500 MB இருக்கும். அந்த 500 MB எங்கே தான் போகுது? நான் நெக்ஸ்ட் டே அதை யூஸ் பண்ணுறதுக்காண்டி அந்த மாதிரியான வேலிடிட்டியை கொண்டு வாங்க. அப்படி உங்களாலே முடியலையா? தென் தேர்ட் பாயிண்ட் சொல்கிறேன். என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த 500 MBயை ஷேர் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி 3-4 கொஸ்டின் கேட்டு வச்சுருக்காரு. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட ஆள் இப்படி கொஸ்டின் கேட்குறாரு பாராளுமன்றத்தில். யாருக்கு எதிராக அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜேபிக்கு எதிராக தான். அதை பிஜேபிட்டே போய் மறுபடியும் ஜாயின் பண்ணியிருக்காரு. தென் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இப்போ வெயில் காலம் வேறு ரொம்ப அதிகமாகிடுச்சு. செகண்ட் பாயிண்ட் அதை பற்றி தான் பேசியிருக்காரு. அது என்னன்னா, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கி குடிக்கிறோம்னா அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பின்னாடி இன்கிரீடியன்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான சுகர் கலந்துருக்கும், இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயம் நாங்கள் கலந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சின்ன பாக்ஸில் போட்டு முடிச்சிருவாங்க. அந்த பாக்ஸையே நீங்கள் பெருசாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் இதை பற்றி பேசியிருக்காரு. பின்னாடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பின்னாடி இருக்கிற பாக்ஸை பற்றி பேசியிருக்காரு. முன்னாடி இருக்கிற படம் இருக்கும். ஒரு படத்தை வச்சு ஒரு பாட்டிலை வச்சு விற்கிறீங்களே, இது நியாயம் இல்லை. கொஞ்சம் பெருசாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாக காமிங்க அந்த படத்தை. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸையும் ஒவ்வொரு பொருள் கலக்கிறீங்க, அந்த ஒவ்வொரு பொருளையும் கொஞ்சம் பெருசாக காமிங்க, மக்களுக்கு போய் சேரணும்ல அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசியிருக்காரு. மக்களுக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு, நீங்களும் கொஞ்சம் பார்த்து வாங்கன்னு சொல்லி மக்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. மூணாவது பாயிண்ட் எது மேலே வச்சிருக்காருன்னா, ஏர்போர்ட் மேலே தான் வச்சிருக்காரு. இந்த ஏர்போர்ட்டில் டீ, காஃபி, வடைலாம் இருக்குது. இந்த வடையில் யார் குடிக்கிறது? மக்கள் தான் சாப்பிடுவாங்க. மிடில் கிளாஸ் மக்கள் வருவாங்க, ஹை கிளாஸ் மக்கள் வருவாங்க. யார் வேணால் வரட்டும் அந்த இடத்துக்கு. வரவங்களுக்கு டீ 100 ரூபாய்க்கு வைப்பீங்க, 200 ரூபாய்க்கு வைப்பீங்க, 300 ரூபாய்க்கு வைப்பீங்க. ஒரு காஃபியை நீங்கள் 300 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா வடையை 250 ரூபா, 300 ரூபா, அதையும் அதே ரேட்டு தான் விற்கிறீங்க. இதெல்லாம் நியாயமே கிடையாது. இது ரேட்டை நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னு சொல்லி 10 நாளையில் மொத்தமாக மாற்றினார். 10 நாளையில் மொத்தமாக மாற்றி காமிச்சார் அந்த சிஸ்டத்தை. யூடான் யாத்திரைன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அது ஏர்போர்ட் பக்கத்தில் அந்த இடமா இல்லை ஏர்போர்ட்டான்னு தெரில. ஓகேவா, அந்த இடத்துல டீ இப்போ 10 ரூபா தான் டீ. எப்படி 200 ரூபா அந்த டீ இப்போ 10 ரூபாயா இருக்குது பார்த்துக்கிங்களா? அது மட்டும் இல்லாமல் வடை 20 ரூபா தான். ஓகேவா, அதையும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த உடான் யாத்திரையை எல்லா இடத்துலையும் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். குஜராத்லேயும் இருக்கணும், டெல்லியிலே இருக்கணும், ஹைதராபாத்லேயும் இருக்கணும். இந்த மாதிரி முக்கியமான நகரங்கள் இருக்குல்ல, முக்கியமான நகரங்களை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க இந்த உடான் யாத்திரைன்னு சொல்லி. இப்போ நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் காஃபி விலையும் குறைச்சி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி செயல்படுத்துன்னு சொல்லி விட்டுருக்காரு. ஓகேவா, தென் பட்டவர் இப்படி பண்ணவர் இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு மக்களுக்கு. இப்படிப்பட்டவர் இப்படி போய் அந்த கட்சியில் போய் சேர்ந்தார். அந்த கட்சியை எதிராக தான் நின்று இருந்தார். திடீர்னு போய் அந்த கட்சியில் போய் ஜாயின்ட் ஆனார் அப்படி சொல்லி ஏகப்பட்ட கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்கும். அது என்னன்றதை நான் சொல்கிறேன். ஓகேவா, அவர் இருக்கிற கட்சி ஏஏபின்னு சொல்லி ஒரு கட்சியில் இருக்காரு. அந்த கட்சியில் நீ மக்களுக்கு எதிராக நீ பேச மாட்டேங்கிற, மக்களுக்கு எதுவுமே நல்லது பண்ணதில்லை. இப்போ பஞ்சாபில் இருக்க, நீ பஞ்சாபில் எப்படி இந்த மக்களுக்குமே நீ உதவி செஞ்சது கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற கட்சி நிர்வாகமே இந்த கட்சியிலேருந்து நீ வெளியே போன்னு சொல்லிட்டாங்க.
சரி இப்போ நான் வெளியே வந்துக்கிறேன்னு சொல்லி வெளியே வந்தவர் இப்போ பாராளுமன்றத்திலிருந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்படி புரட்சகரமாக பேசினார். மக்களுக்கு வந்து நல்லது நினச்சி நல்லது பண்ணவரை வந்து பாராளுமன்றத்திலேருந்து வெளியே அனுப்பிச்சாங்க. செகண்ட் என்ன பண்ணாங்க, ஏஏபின்னு சொல்லி ஒரு கட்சியில் இருந்தார். அந்த கட்சியிலேருந்து நீ வெளியே போப்பா, நீ மக்களுக்கு எந்த நல்லதுமே நீ பண்ணதில்லை, மக்களுக்கு எந்த விதமான நல்லதுமே நீ பண்ணது கிடையாது, நீ வெளியே போன்னு சொல்லி அங்கேருந்து வேறு துரத்தப்பட்டாங்க. தென் அங்கேருந்து துரத்தப்பட்டார். 2 இடத்துலேருந்து வெளியே வந்துட்டார். வெளியே வந்தவர் அவர் ஃப்ரெண்டு வந்து ஒரு புக்கு கொடுக்குறாரு. அவரோட ஃப்ரெண்டு வந்து புக்கு கொடுக்குறாரு. அதை போஸ்ட் வேறு போட்டிருந்தாரு. இந்த பிக்கை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டை போட்டவர் பவர்னு சொல்லி ஒரு புக் இருக்கும். அந்த புக்கை படிச்சுக்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. 2 பதவியிலிருந்து வெளியே வந்த மனுஷன் கால் மேலே கால் போட்டு அந்த புக்கை வந்து ஃபோட்டோ வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறான். இது என்ன எந்த கட்சியிலேருந்து துரத்துனாங்களோ அந்த கட்சினால என்னால் போக முடியல, பாராளுமன்றத்துக்கு என்னால் போக முடியல, 2 இடத்துலையும் போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். இப்போ நீங்கள் எந்த கட்சியிலேருந்து நீங்கள் கூப்பிட்டாலும் நான் வரதுக்கு தயாராக இருக்கேன்னு சொன்னவர் 5 நாள் கழிச்சு பிஜேபியில் போய் ஜாயின்ட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இன்ஸ்டாகிராமில் 14 மில்லியன் வச்சவர் இப்போ 12 மில்லியனுக்கு வந்து குறைஞ்சிட்டாரு. மக்கள் மனசில் நிரந்தரமாக இருந்தவர் மக்கள் மனசில் இப்போ அழிஞ்சிக்கிட்டு வராரு கொஞ்சம் கொஞ்சமாக. இவரை பற்றியான ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும்னா செகண்ட் பார்ட்டில் நான் போகிறேன். இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் யூடியூப் இருக்கிற டேட்டா கொண்டு வந்து வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ இதோட முடியுது. ஓகே, பாய்.